ஹாய் ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 3.16ல ஃபோர்த் சம். கண்ணா நல்லா கவனிங்க. நம்மள எதுக்கு கிராஃப் வரைய சொல்றாங்க? y is equal to x ஸ்கொயர் பிளஸ் 3x பிளஸ் 2. இதை சால்வ் பண்ண சொல்றாங்க. சரியா? ஆக்சுவலா ரெண்டு கொடுத்துருந்தாங்கன்னா, ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா ரெண்டு டேப்லர் காலம் வரைய போறோம். ஆமாவா? டேப்லர் காலம் 1, அடுத்தது டேப்லர் காலம் 2. ஃபர்ஸ்ட் டேப்லர் காலம் வந்து இந்த ஈக்குவேஷனுக்கு, அதாவது எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3x பிளஸ் 2. இப்போ இந்த ஈக்குவேஷன்ல என்ன வேரியபிள் இருக்குன்னு பார்ப்பேன். அந்த வேரியபிளை இங்க போட்டுப்பேன். அடுத்தது இங்க இருக்கிற இண்டிவிஜுவல் டேர்ம்ஸை இங்க எடுத்து எழுதிடுவேன். எக்ஸ் ஸ்கொயர் 3x பிளஸ் 2 முடிஞ்சு போச்சு. சரியா? இங்க எக்ஸ்ல நான் என்ன நம்பர் வேணாலும் அசியூம் பண்ணிக்கலாம். ஓகேவா? பட் ஆனா கொஸ்டினுக்கு ஏத்த மாதிரி அசியூம் பண்ணிப்பேன். இப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு தானே டேப்லர் காலம் வரைகிறோம். அப்ப என்னோட எக்ஸ் லிமிட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுவேன். சால்வ் பண்ணலாமா? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2x பிளஸ் 1. இதை ட்ரீ ஃபேக்டரைசேஷன் முறையில் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ட்ரீ ஃபேக்டரைசேஷன் தெரிஞ்சவங்க இது இப்போ வீடியோ பாஸ் பண்ணிட்டு போடுங்க. தெரியாதவங்க நல்லா கவனிங்க. இப்போ எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி இந்த நம்பர் இருக்கான்னு செக் பண்றேன். நம்பர் இல்லைங்கிறதுனால இந்த கடைசி நம்பர் 1 இங்க போட்டுக்கிறேன். நடுவில் எனக்கு பிளஸ் 2 இருக்கு. அந்த பிளஸ் 2 இங்க போட்டுக்கிறேன். சரியா? இப்போ ரெண்டு நம்பர் போடணும். அதை மல்டிப்ளை பண்ணா எனக்கு 1 கிடைக்கணும். ஆடோ சப்ட்ராக்டோ பண்ணா எனக்கு 2 கிடைக்கணும். ஸோ அப்போ 1 1s are 1. ரைட்டா? இப்போ இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா எனக்கு 2 கிடைக்கும். அப்போ இங்கேயும் பிளஸ், இங்கேயும் பிளஸ். ஓகேவா? இப்போ கீழே டிவைடட் பை எக்ஸ்ன்னு போட்டுக்கிறேன். இது எப்படி எழுதிப்பேன்? எக்ஸ் பிளஸ் 1 எக்ஸ் பிளஸ் 1. அதாவது இங்க இருக்கிறது இங்க இப்படி எழுதிட்டு, இப்போ ஈக்குவல் டு 0 கொடுத்துருக்காங்களா? இங்கேயும் ஈக்குவல் டு 0. இந்த ஈக்குவேஷன் தான் இப்போ இப்படி மாறி இருக்கு. அப்போ ஈக்குவல் டு 0. இப்போ இந்த 0வை ரெண்டுத்துக்கும் பிரிச்சு கொடுங்க. எக்ஸ் பிளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0, எக்ஸ் பிளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1. அப்போ எனக்கு எக்ஸ் லிமிட் என்ன கிடைச்சிருக்கு? -1. அப்போ நான் இங்க போடுறதுல -1 வர மாதிரி பார்த்துக்குங்க. ஓகேவா? யூஸ்வலாவே போடலாம். இப்போ பாருங்களேன், -1 0 1 இப்படியும் போடலாம். ஆனா கிராஃப் ரொம்ப சின்னதா வரும். அதனால இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கங்க. -2 -1 0 1 2 3 ஒரு 5 வேல்யூ 6 வேல்யூஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சரியா? தேர்ட் சம்லயும் நமக்கு இதே மாதிரி தான் எக்ஸோட வேல்யூ 1 மாதிரி வந்தது. ஸோ அதனால நான் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பேன். இங்கேயும் அதே தான் பண்ண போறோம். சரியா? இந்த லிமிட் தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் தான் இதை சால்வ் பண்றோம். அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, யூஸ் இட் டு சால்வ். இதைத்தானே நான் சால்வ் பண்ணணும். ஆக்சுவலா நான் கிராஃப் வரையும் போது எனக்கு இந்த ஆன்சர் தான் வரும். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கிராஃப் வரையும் போது பாருங்க, எனக்கு -1 தான் ஆன்சர் வரும். ஓகேவா? அது எப்படின்னு சொல்றேன். தேர்ட் சம் பார்த்துருந்தீங்கன்னா, செகண்ட் சம் பார்த்துருந்தீங்கன்னா இது புரியும் உங்களுக்கு. இல்லைன்னா ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இதுதான் ஆன்சரா வரும். தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது கிராஃப் வரையும் போது சொல்றேன். ரைட்டா? சரி, ஓகே. இப்போ அடுத்தது எக்ஸுங்கிறது -2னா எக்ஸ் ஸ்கொயருங்கிறது 2 2s are 4. எக்ஸையே ஸ்கொயர் பண்ணுங்க. இங்க 1 1s are 1, 0 1 0s are 0, 2 2s are 4, 3 3s are 9. முடிஞ்சு போச்சு. இப்போ 3x, அதாவது 3x இருக்கு அப்படின்னா எக்ஸ் இருக்கிற இடத்துல -2 போடுங்க. அப்ப என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு? -6. அப்ப இங்க -6. அடுத்தது எக்ஸ் இருக்கிற இடத்துல -1 போடுங்க. -3 -3. அடுத்தது எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல 0 போடுங்க. ஆன்சர் 0. ஸோ எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல 1 போடுங்க. ஆன்சர் 3. எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல 2 போடுங்க. ஆன்சர் 6. எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல 3 போட்டீங்கன்னா ஆன்சர் 3 3s are 9. எப்படின்னு புரியுதா? இந்த மெத்தட்ல. சரியா? இந்த மெத்தட்ல சால்வ் பண்ணுங்க. அடுத்தது இங்க +2 +2 +2 +2 +2 +2 முடிச்சு போச்சு. இப்போ என்ன பண்ணுங்க? இந்த எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3x பிளஸ் 2 இந்த மூணுத்தையும் சால்வ் பண்ணுங்க. இங்க நல்லா கவனிங்க பாருங்க. இதை மட்டும் தானே நம்ம சால்வ் பண்ண போறோம். ஸோ 4 + 2 6, 6 - 6 0. ஸோ இப்போ இது எல்லாமே அடிச்சு போயிடும். ஸோ என்னோட ஆன்சர் 0. அடுத்தது இங்க 1 + 2 3, 3 - 3 இங்கேயும் 0. முடிஞ்சு போச்சு. இங்க +2. இங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 6. இங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 12. இங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 20. முடிஞ்சு போச்சா? ரைட்டா? கணா நல்லா கவனிக்கணும். இந்த 3 காலமை தான் நாம சால்வ் பண்ண போறோம். புரிஞ்சதா? சரி, ரைட். இப்போ நமக்கு ஒரு கிராஃப் பிளாட் பண்ண போறோம். என்ன கிராஃப் பிளாட் பண்ண போறோம்?
நமக்கு பாயிண்ட்ஸ் என்ன கிடைச்சிருக்கு? -2 இருக்கும்போது 0, அடுத்தது -1 இருக்கும்போது 0, அடுத்தது 0 இருக்கும்போது 2, அடுத்தது 1 இருக்கும்போது 6, அடுத்தது 2 இருக்கும்போது 12, 3 இருக்கும்போது 20 போயிடுது. உங்க கிராஃப்ல 3ல 20 இருக்கா? Yல 20 போட முடியுமான்னு பாருங்க. போட முடிஞ்சா இந்த பாயிண்ட்டையும் பிளாட் பண்ணுங்க. இல்லைன்னா இந்த 5 பாயிண்ட்டை பிளாட் பண்ணீங்கனாலே உங்களுக்கு ஆன்சர் வரும். ரைட். இப்போ டேபுலர் காலம் 1 பிளாட் பண்ணியாச்சு. டேபுலர் காலம் 1 ஃபில் பண்ணி பிளாட் பண்றதுக்கு பாயிண்ட்ஸும் எடுத்தாச்சு. இப்போ செகண்ட் டேபுலர் காலம் இந்த ஈக்குவேஷனுக்கு போடணுமா சார் அப்படின்னா அங்கதான் இல்ல. செகண்ட் டேபுலர் காலம் எப்படி போடணும்? இதை ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணணும். எப்படி சால்வ் பண்ணுவீங்க? ஈக்குவேஷனுக்கு போடணுமா அப்படின்னா இல்ல. செகண்ட் டேபுலர் காலம் எப்படி போடணும்னா ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணணும். எனக்கு கொடுத்துருக்கிற ரெண்டு ஈக்குவேஷன் என்னென்ன ஈக்குவேஷன்? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3x பிளஸ் 2. அப்புறம் என்ன ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2x பிளஸ் 1. ஆமாவா? ஸோ அப்போ இதை சால்வ் பண்ணணும். ஒரே நம்பர் வெவ்வேறு சைன் இருந்தாதான் கேன்சல் பண்ண முடியும். ஆமாவா? அதனால நான் என்ன பண்றேன், மேக்ஸ்ல என்ன வேணா பண்ணலாம், பட் கம்ப்ளீட்டா கீழே இருக்கிற ஈக்குவேஷனோட சைனை மட்டும் சேஞ்ச் பண்ணி இதை ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணி கொடுத்துட்டு இங்க எக்ஸ் பிளஸ் 1 கிடைக்குமாக்கனா? இப்ப என்ன தெரியுமா சாமி பண்ண போறேன்? இந்த ஈக்குவேஷனுக்கு நான் கிராஃப் வரைய போறேன். என்ன ஈக்குவேஷன்? எக்ஸ் பிளஸ் 1. இதுக்கு கிராஃப் வரைய போறேன். ஸோ ஒரே வேரியபிள் தான் இருக்கு எக்ஸ். ஆமாவா? ஸோ அதனால எக்ஸ். ஸோ இந்த ரெண்டு டேர்மையும் பிரிச்சு எழுதிக்கிட்டு அடுத்தது இதை ரெண்டுத்தையும் சால்வ் பண்ண போறேன். ஓகே. நான் ஏற்கனவே சொன்னேன் எக்ஸோட லிமிட் யூஸ்வலாவே செகண்ட் டேபிளுக்கு -2 0 2ன்னு மட்டும் எடுத்துக்கோங்க. சரியா? ஸோ -2 0 2. இங்க 1 1 1. ஸோ -2 இதை ரெண்டுத்தை தான் சால்வ் பண்ணணும். இதை ரெண்டுத்தை தான் சால்வ் பண்ணணும். ஸோ -2 1. ஆன்சர் என்ன? -1. 0 -1. ஆன்சர் என்ன? 1. 2 1. ஆன்சர் என்ன? 3. ஸோ இப்போ நாம கிராஃப் பிளாட் பண்ணிக்கலாமா? கிராஃப் பிளாட். ஸோ -2, -1, 0, 1, 2, 3. இதாக்கனா கிராஃப். சரியா? செகண்ட் டேபுலர் காலத்தோட கிராஃப். வாங்க இப்போ இந்த கிராஃப்ல பிளாட் பண்ணி ஆன்சர் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ கிராஃப் வரைஞ்சிருவோமா? ரைட். ஃபர்ஸ்ட் -2, 0 இங்க இருக்கு. -2, 0. அடுத்தது -1, 0 இங்க இருக்கு. -1, 0. அடுத்தது 0, 2. 0, 2. அடுத்தது 1, 6. அடுத்தது 2, 12. 2, 12. ரைட். இங்க இப்படி ஒரு கர்வ் வருதா? இப்படி ஒரு கர்வ் வருதா? ஸோ இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி விடுங்க. ஓகே. அடுத்து 3, 20. இந்த 20 இங்க வரும். ஸோ 3, 20. இதையும் ஜாயின் பண்ணி விட்டுருங்க. 3, 20. இப்படி ஒரு பேரபோலா கிடைச்சிச்சா? ஓகே. இப்படி ஒரு கர்வ் வந்துருச்சு. ஓகே. இப்போ டேபுலர் 2, டேபுலர் காலம் 2. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பிளாட் பண்ணிடலாமா? -2, -1 எங்க இருக்கு? இது இங்க இருக்கு. -2, -1 இந்த சென்டர்ல. ஓகே. ஸோ இதுதான் -2, -1. அடுத்தது 0ல 1 இந்த இங்க இருக்கு. 0, 1. அடுத்தது 2ல 3 இங்க இருக்கு. 2, 3. இப்போ இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணுவோமா? இப்ப நல்லா கவனிங்க. இந்த லைனு எனக்கு எங்க டச் ஆயிருக்கு?
எக்ஸ் ஈக்குவல் டு -1ல டச் ஆயிருக்கு. ஸோ என்னோட ஆன்சர் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா? ஸோ என்னோட சொல்யூஷன் எக்ஸ் ஈக்குவல் டு -1. ஸோ ரியல் ஒரே ஒரு சொல்யூஷன் மட்டும் வந்திருந்தது. ஒரே ஒரு பாயிண்ட்ல மட்டும் டச் ஆயிருந்தது. அப்படின்னா நான் என்ன போட்டுப்பேன்? ரியல் அண்ட் ஈக்குவல் அப்படின்னு போட்டுப்பேன். நான் ஏற்கனவே சொன்ன ஞாபகம் இருக்காக்கண்ணா? இங்க பாருங்க. எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும்னு சொன்னேன்? -1 வரும் அப்படின்னு சொன்னேன். ஆமாவா? ஸோ என்னோட ரெட் லைனும் என்னோட பர்பிள் லைனும் எங்க டச் ஆகுதோ அதுதான் என்னோட நேச்சர் ஆஃப் அதுதான் என்னோட சொல்யூஷன். ஸோ அப்போ எனக்கு ஒரே ஒரு பாயிண்ட்ல மட்டும் டச் ஆயிருக்கு அப்படிங்கும்போது ஐ கால் இட் அஸ் ரியல் அண்ட் ஈக்குவல். புரிஞ்சதாக்கண்ணா? கிளியரா இருக்கா? நெக்ஸ்ட் பார்ப்போம். ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ல சொல்லுங்க, கண்டிப்பா கிளியர் பண்றேன். தேங்க்யூ.